அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதரர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை ஓமான் ஹுத்பாவை தமிழ் வடிவத்திலே வழங்க முடியவில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த ஹுத்பாவை அதனுடைய மொழிபெயர்ப்பின் சுருக்கத்தை இன்றைய தினம் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்துபாவுக்கு முன்பதாகவே நமது மொழிபெயர்ப்பை நாம் வழங்கிவிடுவோம். காரணம், ஓமானை பொறுத்தவரையும் இங்கே வழங்கப்படுகிற ஹுத்துபாக்கள் மிகவும் பெருமதியான பல்வேறு கருத்துக்கள் அதிலே அடங்கியிருக்கிறது. எனவே ஹுத்துபாவுக்கு செல்பவர்கள் அதிலே பயனடைய வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த முயற்சியை செய்து வருகிறோம். அல்லாஹு தாலா இது போன்ற நல்ல முயற்சிகளை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்தவனாக கடந்த வாரம் அந்த ஹுத்துபாவின் சுருக்கத்தை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். ஹுத்பாவின் தலைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. தஅபீர் அனி ذாத்தி பைனல் ஹுர்ரியா வல் மஸ்ஊலியா, அதாவது அல் ஹுர்ரியா சுதந்திரத்துக்கும் பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புக்கும் இடையிலே தன்னை பற்றிய ஒரு மனிதனின் பார்வை அல்லது தன்னை பற்றிய கருத்தோட்டம். ஒரு மனிதன் சுதந்திரமாக இருக்கிறான், அதே நேரம் அவனுக்கு பொறுப்பும் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு மனிதன் தன்னை பற்றிய ஒரு பார்வை அவனுக்கு இருக்கணும். இதுதான் ஹுத்பாவின் தலைப்பு. அல்ஹம்துலில்லாஹி அஸுமத் மின்னத்துஹு வ அம்மத் ரஹ்மத்துஹு சுப்ஹானஹு வ பிஹம்திஹி கமர இபாதஹு இஹ்சானன் வ லுத்ஃபா வ தஃபضل அலைஹிம் ஜூதன் வ மஅரூஃபா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ذكر الإنسان بمنته عليه فقال ألم نجعل له عينين ولسانا وشفتين زين في قلوب المؤمنين الإيمان وكره إليهم الكفر والفسوق والعصيان وأشهد أن محمدا عبده ورسوله خير البرية أقساها وأدناها وأفضل الخليقة وأوفاها المبعوث هاديا ومبشرا ومتمما لمكارم الأخلاق صلى الله وسلم وبارك عليه وعلى آله وصحابته والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமான சகோதரர்களே, அதாவது இந்த ஹுத்பாவுடைய தலைப்பு நான் சொன்னது போல மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதே போல அவனது பொறுப்பு, அதை அவன் எவ்வாறு நோக்க வேண்டும், ரெண்டுக்கு நடுவில் அவன் எவ்வாறு இருக்கணும், இதுதான் தலைப்பு. தலைப்பில் பொதுவாக இந்த ஆரம்ப ஹம்து ஸலவாத்தில் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஸுமத் மின்னத்து, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய அந்த அருட்கொடை மகத்தானது. அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த கொடை மிக மகத்தானதாக இருக்கிறது. அவனுடைய அந்த இரக்கம் பொதுவானதாக இருக்கிறது. மனித சமுதாயம் முழுமைக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுறான். அவன் தூய்மையானவன், அவனுடைய புகழை கொண்டு அவனை நான் துதிக்கின்றேன். அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு நல்லதையும் இரக்கத்தையும் வாரி வழங்கியிருக்கிறான். அவர்களுக்கு கொடைத்தன்மையையும் நன்மைகளையும் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவனது அருட்கொடைகளை நினைவுபடுத்தியவனாக சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், மனிதனுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா, வ லிசானன் வ ஷஃபத்தைன், ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் அவனுக்கு நாம் வழங்கவில்லையா. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கிய அந்த மிகப்பெரிய நிஅமத்தை, அருளை நினைவுபடுத்துகிறான். ஸய்யன ஃபீ குலூபில் முஃமினீனல் ஈமான், அவன்தான் மூமின்களுடைய உள்ளங்களிலே ஈமானை அழகுபடுத்தி விட்டான். வ கர்ரஹ இலைஹிமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அவர்களது உள்ளங்களிலே குஃப்ரை நிராகரிப்பையும் பாவம் செய்வதையும் வரம்பு மீறுவதையும் அல்லாஹ் விருப்பாக்கிவிட்டான். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியார் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். தொடர்ந்து சொல்கிறார்கள், அம்மா பஅத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகிவிட வேண்டாம். உஸீக்கும் வ நஃப்ஸி பிதக்வல்லாஹ். இது ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் சொல்லப்படும். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு நான் உபதேசம் செய்கிறேன். ஃபத்தகுல்லாஹ் யர்ஹமுக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டுமாக. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வ அஹிப்பு லிகைரிக்கும் மா துஹிப்பூன லிஅன்ஃபுசிக்கும். உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதையே பிறர் விஷயத்திலும் நீங்கள் விரும்புங்கள். எது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் விருப்பமாக இருக்கிறதோ அதையே பிறருக்கும் நீங்கள் விரும்புங்கள். வ அஹ்ஸினு கமா துஹிப்பூன அன் யுஹ்ஸன இலைக்கும். நீங்கள் உங்களோடு பிறர் எப்படி நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ ஆசைப்படுவீர்களோ அதே போன்று நீங்களும் பிறர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வலா தகூலு லிகைரிக்கும் மா லா துஹிப்பூன அன் யுகால லக்கும். உங்களுக்கு பிறர் எதை சொன்னால் நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அதையே நீங்கள் பிறர் விஷயத்திலே நீங்கள் சொல்லாமல் இருங்கள். உங்களுக்கு நீங்கள் சில வார்த்தையை சொன்னால் விரும்ப மாட்டீங்க, அதே மாதிரி நீங்களும் பிறருக்கு அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. உங்களில் ஒருவர் தனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதையே தன் சகோதரன் விடயத்தில் விரும்பாத வரையும் அவர் மூமினாக முடியாது. நீங்கள் மூமினாக இருக்கிறோமாயிருந்தால் உங்களுக்கு எதுவெல்லாம் விருப்பமோ அதையே உங்கள் சகோதரன் விஷயத்திலும் அந்த விருப்பத்தை அந்த நன்மையை நீங்கள் நாட வேண்டும். ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே, இன்னமின் அஜல்லி நிஅமில் காலிகி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கிற அந்த காலிக், அந்த படைப்பாளன் மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருள் என்னன்னு சொன்னால், அலா அன்னல் இன்சான அன் ஜஅல லஹு குத்ரத்தன் அலா தஅபீர் அன் தாத். ஒரு மனிதன் தன்னை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு, தன்னை பற்றி ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, தான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் யார் என்று அவனுக்கு தெரியும். ஃபஹுவ யுதுஹிரு மா ஃபீ நஃப்ஸி, அவன் தனது உள்ளத்திலே உள்ளவற்றை வெளிப்படுத்துகிறான். வயுபையினு ரஅயஹு, தனது கருத்தை அவன் பிறருக்கு தெளிவுபடுத்துகிறான். அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய நிஅமத். வயுஅப்பிரு அம்மா யுஹிப்பு வமா யக்ரஹு, அவனுக்கு வமா யுஸ்இதுஹு வமா யுபஇதுஹு, அவன் தனக்கு விருப்பமானதை தெரிவு செய்கிறான், தான் வெறுக்கக்கூடியவற்றையும் அவன் உணர்ந்து கொள்கிறான். அவனுக்கு எது சுபீட்சத்தை தருமோ, எது அவனுக்கு வெறுப்பை உண்டாக்குமோ, கோபத்தை ஏற்படுத்துமோ, இவைகளை பற்றியெல்லாம் அவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். அவனுக்கு விடயங்களை உணர்ந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற ஒரு ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. சூரத்துர் ரஹ்மான்ல 1 முதல் 4வது வசனம் வரையும் அல்லாஹ் இதை சொல்கிறான். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு படிப்பதை, குர்ஆனை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், மனிதனை படைத்திருக்கிறான். வ அல்லமஹுல் பயான், அவன் மனிதனுக்கு விளக்கத்தையும் தெளிவையும் அல்லாஹ் கற்பித்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வகத் பையனத் ஹாதிஹில் ஆயாத்துல் கரீமா பஅத அஃஆலில் காலிகி அலல் இன்சான்.
இந்த வசனம் மனிதனுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்கிறது. இந்த வசனம் படைப்பாளன் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. எவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு படைத்திருக்கிறான். அன் ஹலகஹு வ அல்லமஹுல் பயான், அவன் படைத்திருக்கிறான், அவன் தெளிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான், விளக்கத்தை அவனுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறான். எதற்காக? லியத்தமக்கன மின் பயானி நஃப்ஸிஹி, அவன் தன்னை பற்றிய தெளிவை அவன் பெற வேண்டும். ஒ மின் ஃபஹ்மி பயானி கைரி, பிறருடைய விஷயங்களை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் என்னடா, மனிதன் தனக்கு எது தேவை என்பதை, தன்னை பற்றிய விஷயங்களை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். தன் அல்லாத பிறருடைய விஷயங்களையும் அவன் மிகவும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் வழங்கிய நியாமத். وَمَعَ هَذِهِ النِّعْمَةِ وَغَيْرِهَا مِنَ النِّعَمِ الْخَالِقِ, இது மாத்திரமல்ல, இது அல்லாத நிறைய நியாமத்துகளை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். இந்த நியாமத்து மனிதனுக்கு சொல்கிற செய்தி தஅதி மஸ்ஊலியத்துன் அஸீமா, மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை மனிதனுக்கு இந்த நியாமத்தின் மூலம் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். அது என்ன பொறுப்பு? அவன் அதாவது தக்முனு ஃபி ஹிஃப்திஹா மின் உஜூஹி ஷர் வ தஸ்ஹீரிஹா ஃபி உஜூஹில் கைர், அவன் தன்னை நல்லவைகளை கொண்டு அதாவது தீங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களுக்காக தன்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. இந்த விளக்கம் எதுக்குண்டா, அவனுக்கு வரக்கூடிய தீங்கு என்னன்னு அவனுக்கு தெரியும், அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். அந்த தீங்கை அவன் பாதுகாத்துக் கொள்ளணும், வராம தடுத்துக் கொள்ளணும். நல்லது எது என்று அவனுக்கு தெரியும், அல்லாஹ் அதை அவனுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறான். அதன் மூலம் அந்த நல்லதை அவன் தனது வாழ்க்கையில் தெரிவு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த நியாமத்து வழங்கி இருக்கிறது. அல்லாஹ் ஏன் அந்த விளக்கத்தை கொடுத்தாண்டா, அவன் தன்னோட வாழ்க்கையில் எது அவனுக்கு பாதகமானது சாதகமானது தெரியும், நல்லதை அவன் எடுத்துக்கொள்ளணும், தீயதையிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்கிற ஒரு பொறுப்பை இந்த நியாமத் அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறது. பஅத அன் தபய்யன லில் இன்சான், மனிதனுக்கு தெரியும் மிகச் சிறந்தது எது, தீமை எது என்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ஹதைனாஹு நஜ்தைன், மனிதனுக்கு நாம் பாதைகளை காட்டியிருக்கிறோம். ரெண்டு பாதை, ஒன்று அவன் நன்றி உள்ளவனாக இருக்கலாம் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கலாம். அவனுக்கு பாதைகளை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். எனவே ஃபஷுக்ரு நிஅமதி, ஒரு மனிதன் அவனுக்கு வழங்கி இருக்கிற நியாமத்துக்கு நன்றி செலுத்துவது என்றால் என்னண்டா, யமாலுஹா ஃபீஹா யுஸ்லிஹ் ஃபீமா யுஸ்லிஹ், மனிதனுக்கு எது அவன் வாழ்க்கைக்கு நல்லதோ, அவன் வாழ்க்கைக்கு தேவையானதோ அதிலே அவன் தன்னை ஈடுபடுத்துவது. அதே போல குஃப்ருஹா யமாலுஹா ஃபீமா யதுர், அவன் நன்றி கெட்டு நடக்கிறண்டா என்னன்னு கேட்டா, அவன் தீங்கு தரக்கூடிய வாழ்க்கையில் தீங்கு தரக்கூடிய விஷயத்தில் அவன் ஈடுபடுவது. ஒருத்தன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான்ற அர்த்தம் அது என்னன்னு கேட்டால், மனித சமுதாயத்துக்கு எதில் நன்மை இருக்குமோ அதை செய்கிறான். ஒருத்தன் நன்றி கெட்டு நடக்கிறான்டா என்ன அர்த்தம், மனுஷனுக்கு என்னவெல்லாம் தீமையோ அதில் ஈடுபடுவது அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு நடப்பதாகும். அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல், நிச்சயமாக நாம் மனிதனுக்கு பாதையை காட்டியிருக்கிறோம். எந்த பாதையில் மனிதன் போகணும், எதை செய்யணும் என்கிற அந்த பாதையை மனிதனுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம், அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, ஒன்று அவன் நன்றியுள்ளவனாக இருக்க முடியும் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கவும் முடியும். அப்போ அல்லாஹ் மனுஷனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டான். நீ விரும்பினா நல்லதை செஞ்சு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து நன்றி உள்ளவனாக வாழலாம், அல்லது நீ நன்றி கெட்டவனாக வாழலாம். ரெண்டுக்கும் மனிதனுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இப்போ மனிதனுக்கு தெரியணும் தன்னை எதில் ஈடுபடுத்துவது என்று, தனக்கு எது நல்லது என்று, அதையும் அல்லாஹ் விளக்கப்படுத்திட்டான். எப்படி மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தன்ற வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான், விளக்கப்படுத்தி விட்டான். எனவே சகோதரர்களே, இப்போ மஅ இஹ்திலாஃபின் நாஸி ஃபீ மஷாரிபிஹிம் வ ஸகாஃபாத்திஹிம் வ விஜ்ஹாத்தி நظرிஹிம், பொதுவாக மனிதனுடைய பேக்ரவுண்ட் பின்னணி வித்தியாசமாக இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில இருந்து வளர்ந்திருக்கலாம், அல்லது ஒவ்வொரு கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் உருவாகி இருக்கலாம், அவர்களது சிந்தனைகள் பார்வைகள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஆனால் இல்ல அன்னஹு யத்தஃபிகு உகலாஹும், ஆனால் அவர்கள் உள்ள புத்திசாலிகள்
அறிவாளிகள், அவங்க புரிந்து கொள்வார்கள். அவர்களது எழுத்துக்களிலும் அவர்களது பேச்சுக்களிலும் அவர்களுக்கு இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் கூட பிறர் விஷயத்திலே அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளணும். ஒருத்தனுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படின்றதுக்காக எதையும் பேசலாம் என்று எந்த புத்தி உள்ளவனும் நினைக்க மாட்டான். ஒருத்தனுக்கு எழுத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக அவன் எதையும் எழுதலாம் என்று அவன் நினைக்க மாட்டான். وهو حق كغيره من الحقوق يأتي بمسؤوليات وواجبات يجب أن يرعى وأن يؤدى. அவனுக்கு தெரியணும் தன் அல்லாதவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய அல்லது தான் செய்யக்கூடாத சில கடமைகள், சில பொறுப்புகள் இருக்கிறது. அதையும் அவன் கவனிக்கணும். ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றாலும் புத்தி உள்ளவன் எல்லாத்தையும் பேச மாட்டான். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, நாம் எதை பேசினால் நம்மால பிறர் பாதிக்கப்படுவார்கள், நாம் எதை எழுதினால் பிறர் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அந்த பார்வை அவனுக்கு இருக்கிறது. வஅன்னல் ஹுர்ரியத ஃபீஹி லா யும்கினு வலா யன்பகி லஹா அன் தகுன். அப்போ சுதந்திரம் எனக்கு இருக்குது, பேசுவேன் எழுதுவேண்டதுக்காக வேண்டி பிறர் பாதிக்கப்படும் விதமான விஷயங்களை அவர் எழுதவோ பேசவோ கூடாது. அவர் பிறருடைய விஷயத்தில் உரிமைகளில் அவர் மீறி நடக்கக்கூடாது. மனிதனது கண்ணியத்தை அவன் அதில் வரம்பு மீறாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனித சமுதாயத்தினுடைய அந்த பாதுகாப்பு கேள்விக்குறியாகின்ற விதமாக, மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகிற விதமாக, பிறருக்கு பிரச்சனை வருகிற விதமாக மனிதனது பேச்சுக்கள், நடவடிக்கைகள், சுதந்திரங்கள், எழுத்துக்கள் இருக்கக்கூடாது என்பதை புத்தி உள்ளவர்கள் அவங்க எந்த கலாச்சாரத்தில் வளர்ந்திருந்தாலும், அவர்கள் எந்த பின்னணியில் உருவாகி இருந்தார்கள் அல்லது எத்தகைய சிந்தனை ஓட்டத்தில் அவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் பிறர் விஷயத்தில் நாம் எதை செய்யக்கூடாது என்று. ஏன்னா பொதுவாக இன்றைக்கு இன்ன தஹாஉனல் பஅத், சிலருடைய பொடுபோக்குத்தனம் என்னன்னு சொன்னா ஃபி இஸ்திமாலி அதவாத்தி தஅபீரி வ வஸாயிலில் முக்தலிஃபா. பல்வேறுபட்ட சமூக ஊடகங்கள் இன்றைக்கு மீடியாக்கள் இருக்குது, சமூக ஊடகங்கள் இருக்கிறது. அவங்க தங்களை பற்றி எழுதுகிறார்கள். அதே மாதிரி கருத்துக்களை அவர்கள் பதிவிடுகிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள், பதிவிடுகிறார்கள். ஆனால் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஹுவ தஹாவுனுன் லா யஜிபு அன் யக்அ ஃபீஹில் முஸ்லிம். ஆனால் ஒரு முஸ்லிம் பிறருடைய விஷயத்தில், பிறருடைய விஷயங்கள் பாதிக்கப்படுகிற விதமாக அவர் நடந்து கொள்ளக்கூடாது. அதில் நிறைய பேர் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு மூமினை பொறுத்தவரையும் மஅமூருன் பிஅய்யத ஹல்லா பிமகாரிஹில் அக்லாக், அவன் நல்ல பண்பாடுகளை அவன் கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் ஏவப்பட்டிருக்கிறான். அவன் வஅய்யத்தஸிஃப பிஅஜ்மலி ஸிஃபாத், நல்ல பண்போடு இருக்கணும் என்று ஒரு நல்ல மனிதன் வர்ணிக்கப்படுகிறான். வஅய்யதஹர்ரல் இஹ்சான ஃபில் கௌலி வல் அமல், அவன் பேச்சிலும் அவனுடைய செயல்பாட்டிலும் நல்லதை அவன் நேசிக்கணும், நல்லதை அவன் செய்ய வேண்டும், நல்லதை அவன் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் கூலு லின்னாசி ஹுஸ்னா, நீங்கள் மனிதர்களிடத்திலே நல்லவற்றை பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஆகவே நல்ல விஷயங்களை தான் ஒரு முஸ்லீம் பேசணும், நல்ல விஷயங்களில் தான் ஒரு முஸ்லீம் ஈடுபடணும். அப்போ மோசமான கெட்ட கலாச்சாரம், பண்பாடுகள், பிறர் பாதிக்கப்படுகிற விதமான நடவடிக்கைகளில் ஒரு முஸ்லீம் ஈடுபடக்கூடாது என்ற விஷயத்தை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக சொல்கிறார். வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நீங்கள் ஹுஸ்னா நல்லவற்றை சொல்லுங்கள். எனவே மனிதன் ஃபஹுர்ரியத்து தஅபீரி இதா மா அஸா இஸ்திமாலுஹா அல் இன்சான், மனிதன் அதை பிழையாக பயன்படுத்தினான் என்று சொன்னால், அதை அவன் சரியாக பயன்படுத்த தவறினால் சமுதாயத்திலே பல குழப்பங்களுக்கு அது கானத் சபபன் ஃபில் ஃபிதன், குழப்பங்களுக்கு அது காரணமாக இருக்கும். வ இஸாரத்தில் ஹிலாஃபாத்தி வன் நிஸாஅத் பைனல் அஃப்ராதி வல் முஜ்தமஆத், மனிதர்களுக்கிடையில், மனித சமூகங்களுக்கிடையில் முரண்பாடுகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். இப்போ மனிதன் தனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக தனது அந்த சுதந்திரத்தை அவன் பிழையாக பயன்படுத்துகிற போது அல்லது பிழையாக பேசுகிற போது அது குழப்பங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியிலே முரண்பாடு உருவாகுவதற்கு அது காரணமாக இருக்கிறது.
மனித சமுதாயத்துக்கிடையிலே பல்வேறு சர்ச்சைகளை அது உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே மனிதனுடைய பேச்சுக்கள் நல்லதாக இருக்கணும், குழப்பங்கள் ஃபசாதுகள் உருவாக்குவதாக இருக்கக்கூடாது. வக்குல் அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வகுல் லிஇபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன் இன்னஷ் ஷைத்தான யன்ஸஉ பைனஹும் இன்னஷ் ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. வகுல் லிஇபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலுல் லதி ஹிய அஹ்ஸன், அவர்கள் நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவற்றை அவர்கள் உரையாட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லும். இன்ன ஷைத்தான, ஏனென்றால் ஷைத்தான் இருக்கிறானே, யன்ஸஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அவன் குழப்பங்களை உருவாக்குகிறான், முரண்பாட்டை உருவாக்குகிறான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே அவன் தெளிவான ஒரு விரோதியாக இருக்கிறான். ஷைத்தானுக்கு தேவை உங்களை மோசமான வார்த்தையை பேச வைக்கணும், அந்த வார்த்தையின் ஊடாக மனித சமுதாயத்துக்கு மத்தியில் குழப்பங்களை அவன் ஏற்படுத்தணும் என்று அவன் திட்டமிடுகிறான். ஏன்? ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், இன்ன முராஜஅத்தன் நஃப்ஸ் قبل التعبير عن الذات, அதாவது வகஃபில் கலிமத்தி கானத் மன்தூகத்தன் அவு மக்தூபத்தன் அனில் லக்வி வல் ஈதாஇ வல் ஹவுதி ஃபீமா லா ஃபாயிதத மின்ஹு. ஒரு மனிதன் பேசுவதற்கு முன்பு, தன்னுடைய கருத்தை வெளியிடுவதற்கு முன்பு அவன் கவனிக்கணும், அவன் தன்னுடைய பேச்சை மீளாய்வு செய்ய வேண்டும். அது அவன் பேசுவதாக இருந்தாலும் அல்லது எழுதுவதாக இருந்தாலும் அந்த பேச்சின் மூலமாக அவன் அதாவது பயனற்றவற்றை அவன் தவிர்க்க வேண்டும். பிறருக்கு நோவினை தருகின்ற விஷயத்தில் அவன் ஈடுபடக்கூடாது, பிரயோசனம் இல்லாத செயல்களில் அவன் ஈடுபடக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்றான், இது மூமின்களுடைய அடையாளம். அவனுடைய பேச்சு நாகரீகமாக இருப்பது, அவனுடைய பேச்சு பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது, அவன் நல்ல விஷயங்களை, பிரயோசனமற்ற விஷயங்களை அவன் தவிர்த்து நடப்பதெல்லாம் மூமின்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இம்ததஹல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வ வஅதஹும் பில் ஃபலாஹ், அல்லாஹு தஆலா இதை புகழ்ந்திருக்கிறான், அவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்றும் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கத் அஃப்லஹல் முஃமினூன் الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون قد أفلح المؤمنون. மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். الذين هم في صلاتهم خاشعون, அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கிறார்கள். والذين هم عن اللغو معرضون, அவர்கள் தேவையில்லாத, அதாவது லகுன்றது வீணானவைகளை புறக்கணித்து விடுகிறார்கள். அவர் மூமினை பொறுத்தவரையும் அவனின் செயலும் அவனுடைய சொல்லிலும் அவனுடைய எழுத்திலும் வீணான விஷயங்களை அவன் தவிர்த்து கொள்ளணும். அவன்தான் மூமின், அவன்தான் வெற்றியாளன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். மனிதன் பேசுகிற வார்த்தை நேர்மையாக இருக்கணும், செவ்வையாக இருக்கணும், நேர்த்தியான விஷயங்களை அவன் பேச வேண்டும். அல்லாஹ் சொல்றான், யுஸ்லிஹ் லகும் அஅமாலுக்கும், அல்லாஹ் உங்களது செயல்பாடுகளை சீர்படுத்தி விடுகிறார். வயக்ஃபிர் லகும் ذுனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான ஒரு வெற்றியை அடைந்து விட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ். சூரா அஹ்ஸாப்ல 70-71 ஆகிய வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். அப்ப மூமின்களை அல்லாஹ் புகழுகிறான். அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கிறார்கள், வீணானவைகளை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்,
நேர்மையான வார்த்தையே பேசுறாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி பேசினால் அவனுடைய நல்ல செயல்பாடுகள் சீர்திருத்தப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், அவன் மகத்தான வெற்றி அடைகின்றான். இஸ்லாமு பித்தஆலீமிஹில் ஃபாதிலா, இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அதனுடைய உயர்ந்த அந்த மார்க்க நெறி, அதனுடைய அந்த உயர்ந்த கல்வி இருக்குதே, அராதலில் முஸ்லிம் அன் யகூன மிசாலல் லில் இன்சானில் கைரில் ஃபா. மனிதனை பொறுத்தவரைக்கும் மனிதன் நல்ல விஷயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு உதாரணமாக இருக்கும். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லது செய்யணும், அவன் தன்னுடைய பண்பாலும் தன்னுடைய செயலாலும் அவன் நல்லவைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். வஹாதா, அதாவது இப்படி மனிதன் செய்வது இருக்கிறதே, அது அவனுடைய செயலிலும் அவனுடைய பேச்சுக்களிலும் அப்படி செய்தால் நல்ல விளைவுகளை அது உண்டாக்குகிறது, நல்ல பின்புலங்களை உண்டாக்குகிறது என்ற அந்த பொறுப்போடு அவன் செயல்படணும் அப்படின்னு சொல்றான். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, இன்றைய உலகத்தில் இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், லக்கது அஸ்பஹத் வசாயிலு தவாசுலில் ஹதீசியா, இன்றைய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், அது டிஜிட்டல் சாதனமாக இருந்தாலும் சரி, அது அல்லாத எதுவாக இருந்தாலும், மனிதன் அதிலே தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறான், தன்னுடைய பிறரோடு தன்னுடைய கருத்துக்களை அவன் உரையாடி கொள்கிறான். இதிலே அவனுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் இதிலே ஹைர் இருந்தாலும் மறுபுறத்திலே சில மோசமான சில செயல்பாடுகளால், பிழையான சில விமர்சனங்களால், பிறர் மீது அவன் எழுதுகிற அல்லது பேசுகிற சில பிழையான வார்த்தைகளால் ஒரு மோசமான பின்விளைவுகளும் ஏற்படுகிறது. இதை மனிதன் கவனிக்கணும். அதாவது சில மனிதர்களை பொறுத்தவரையும் அவங்க பிழையான முறையிலே இதை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த நவீன ஊடகங்கள் அவனுக்கு இலகுவாகவும் வேகமாகவும் செய்திகளை கொண்டு செல்ல உதவுகிறது. எனவே அந்த ஒரு ஹைரை அவன் பிறர் விஷயத்திலே வரம்பு மீறுவதற்கு அதன் பயன்படுத்துகிறான். ஒரு ஆளை டேமேஜ் பண்ணணும்டா மிக வேகமாக அதை கொண்டு டேமேஜ் பண்ணலாம். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை போக்கணும்டா மிக வேகமாக அவன் இந்த ஊடகங்கள் மூலமாக போக்கி விடுகிறான். இது ஏற்படுத்துகிற விளைவு மிக மோசமானதாக இருக்கிறது. மனிதன் அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக இந்த ஊடகங்களிலே இவன் பிற மனிதர்களுடைய உரிமையை மீறுகிற விஷயத்திலே அவன் பயப்பட வேண்டும். அவன் ஒரு செய்தியை, தவறான ஒரு செய்தியை வெளியிடுவதிலே அவன் பயப்பட வேண்டும், எழுதுவதிலே அவன் பயப்பட வேண்டும். இது மனிதன் சந்திக்கிற மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த ஹுத்பாவிலே மிக தெளிவாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், நீங்கள் உங்களுக்கு எதிலே அறிவில்லையோ அதிலே நீங்கள் தலையிடாதீர்கள். ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், மனிதனுடைய கேள்வியும் பார்வையும் உள்ளங்களும் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சூரா இஸ்ரால 36வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் அவனுக்கு எது விளப்பம் இல்லையோ, எது அவனுக்கு சம்பந்தம் இல்லையோ அதிலே ஒரு மனிதன் ஈடுபடக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, அவன் பார்க்கக்கூடாது. அவனுக்கு உரிமை இல்லாத விஷயம். எனவே வஅன்னமா யப்துரு மின்ஹும் மின் அஃஆல் வஅல்ஃபால் மஹ்ஃபூலத்துன் அலைஹிம், மனிதனுடைய பயன்படுத்துகிற பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்கள், அவனுடைய பேச்சு அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கண்காணிக்கப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அதை எழுதுகிற வானவர்கள் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் காஃப்ல 18வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே வஅலைஹிம் அல்லா யத்தகாஃபலு, எனவே மனிதர்கள் மீது, ஒரு நல்ல மனிதன் மீது, ஒரு மூமின் மீது உள்ள கடமை என்னென்றால், இதிலே அவன் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. வஅல்லா யதனாஸவ் அல் மஸ்ஊலியத்தல் இஜ்திமாஇய்யா, சமூகத்தின் மீதான தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை அவன் மறந்துவிடக்கூடாது. எனவே இதிலே அவன் கவனமாக இருக்கணும். சமுதாயத்துக்கு எது நல்லது ஏற்படும் என்கிற விஷயத்தை அவன் கவனிக்க வேண்டும், அவைகளிலே தன்னை ஈடுபடுத்த வேண்டும். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது பிரயோசனம் தருமோ அந்த விஷயங்களிலே அவன் ஈடுபட வேண்டும். எனவே தனது சுதந்திரத்தை அவன் பிழையாக பயன்படுத்திவிடக்கூடாது. சமூக ஊடகங்களை, அவனுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளை அவன் பிழையாக பயன்படுத்தி சமூகத்திலே குழப்பங்களும் முரண்பாடுகளும் வருவதற்கு அவன் வடிவமைக்க கூடாது. எனவே தான் எதை செய்தாலும் அது தனக்கு தெரிந்தவைகளாக,
அல்லது தான் சம்பந்தப்பட்டவைகளாக அது இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் இந்த ஹுத்துபாவிலே மிக அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போன்று மனிதன் பேசுகிற வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கிறான். சில வார்த்தைகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரா இப்ராஹிமில் 24, 25, 26 ஆகிய வசனத்திலே சொல்கிறான். ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. الله சொல்றான், ألم تر كيف ضرب الله مثلا. அல்லாஹு தஆலா எப்படி உதாரணம் சொல்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? எதுக்கு? கலிமத்தன் தய்யிப், மஸலன் கலிமத்தன் தய்யிபா, நல்ல வார்த்தைக்கு என்ன உதாரணம்? கலிமத்து தய்யிபாக்கு அல்லாஹ் சொல்கிற உதாரணத்தை பாருங்கள். ஷஜரத்தின் தய்யிபா, நல்ல சிறந்த ஒரு மரத்துக்கான ஒரு உதாரணம். அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, பூமியினுடைய அந்த வேர் பகுதி மிக உறுதியாக இருக்கிறது. அதனுடைய கிளைகள் வானளாவிய ரீதியிலே அது விரிந்து விசாலமாகின்றது. அப்படி ஒரு உறுதியான மரத்தை போன்றுதான் ஒரு மூமினுடைய அந்த வார்த்தை இருக்கிறது. துத்தா உக்குலஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவ்வப்போது அது கனிகளை மனிதனுக்கு வழங்குகிறது. வயதுரிபுல்லாஹுல் அம்சால லின்னாஸி லஅல்லஹும் யத்ததக்கரூன், மனிதன் சிந்திக்கணுன்றதுக்காக அல்லாஹ் தன்னுடைய உதாரணத்தை இவ்வாறு சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நல்ல வார்த்தைக்கான அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது ஒரு உறுதியான மிக பிரயோசனமான வானளாவிய ரீதியிலே மிக விசாலமாக பறந்திருக்கக்கூடிய ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அதே நேரத்தில் மஸலு கலிமத்தின் ஹபீசத்தின், கெட்ட வார்த்தை பேசுகிறான், அதுக்கு என்ன உதாரணம்? கஷஜரத்தின் ஹபீசத்தின், மோசமான ஒரு மரம், அது பூமியினுடைய மேல் பகுதியிலே அது இருக்கிறது, வேறு ஒரு உறுதியற்றதாக இருக்கின்றது, அதற்கு ஸ்திரத்தன்மை கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பேசுகிற வார்த்தை மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹு தஆலா இதை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு. சூரா ஃபாத்திர்ல சொல்றான், நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தை அல்லாஹ்விடத்திலே மேலேறி செல்கிறது. உங்களுடைய நல்ல சாலிஹான செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே மேலேறி செல்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபாத்திர்ல சொல்கிறான். எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. வஅலமு அன்னல் கலிமத்தத் தய்யிபா, நல்ல வார்த்தை இருக்கின்றதே மனிதனுக்கு அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது, அவன் உலக மறுமை வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றியை கொண்டு தருகிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன்னார், நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம் பழத்தையாவது நீங்கள் தர்மம் செய்து, ஃபமல்லம் யஜித் ஃபபிகலிமத்தின் தய்யிபா, அது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். هذا وصلوا وسلموا على إمام المرسلين محمد الحادي الأمين فقد أمركم ربكم بذلك حين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.